கோல்டு வந்து நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு ஏறாது. தங்கத்தின் மீது தான் முதலீடு திரும்புது அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாம் 10 வருஷத்துக்குலாம் யாராலுமே கணிக்கவே முடியாது. 1,20,000 அளவு கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு தங்கம் வந்து பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டிங்கன்னா எவ்வளோ வட்டி வருமோ அந்த அளவு கூட ஏறாது அப்படின்றது தான் என்னுடைய பேசாம ரவுடி ஆயிட்டுமா கன்னியாகுமரி லிங்கம்னு சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். அமெரிக்கா ஈரான் 14 ஒப்பந்தங்களோட டீல் சைன் பண்ணியிருக்காங்க சார். முதல்ல வந்து இந்த ஒப்பந்தங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒப்பந்தங்கள் வந்து யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? அதாவதுங்க பொதுவாக வந்து ஒரு ஒப்பந்தம் இப்போது உங்களுக்கு எனக்கும் ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனையை வந்து நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், இல்லைன்னா 2 பேருக்குமே நல்லது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஒரு நேரடியாக ஒரு ஒப்பந்தம், அதாவது நீங்கள் வந்து எனக்கு சரண்டர் ஆகிட்டீங்கன்ற மாதிரியும் தெரியக்கூடாது, நான் வந்து உங்களுக்கு சரண்டர் ஆனன்ற மாதிரியும் தெரியக்கூடாது. ஏன்னா நீங்கள் எனக்கு சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இப்போ உங்கள் வீட்டில் திட்டுவாங்க, எதுக்கு நீங்கள். அதே போல் நான் உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன்னு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் திட்டுவாங்க. ஸோ எங்கள் வீட்டாருக்கு முன்னாடி நானும் கொஞ்சம் கௌரவமாக இருக்கணும், உங்கள் வீட்டாருக்கு முன்னாடி நீங்களும் கொஞ்சம் கௌரவமாக இருக்கணும். எதையாவது கூட்டி குழப்பி நீங்கள் ஜெயித்த மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு காமிச்சிக்கணும், நான் ஜெயித்த மாதிரி என்னுடைய குடும்பத்துக்கு காமிச்சிக்கணும். அப்படி தான் ஒரு குட்டையை குழப்பணும். இந்த சர்க்குலர்னு சொல்லுவாங்க அரசாங்கத்தில் வர சர்க்குலர்னு பார்த்திங்கன்னா அது எப்படி தான் இவ்வளோ அழகாக வந்து யாருக்குமே புரியாத மாதிரியே ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். புரியாத மாதிரி தான் எல்லாருமே எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஒரு இது வந்து இப்போ கேட்டால் வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட் என்ன சொல்கிறாரு, இது கம்ப்ளீட் சரண்டரு ஈரான் தான் அப்படின்றாரு. ஈரான் கேட்டால் யூஎஸ் தான் கம்ப்ளீட் சரண்டரு அப்படின்றாங்க. இன்னமும் இதில் வந்து ஒரு தெளிவு கிடைக்கல. ஈரான் ஒன்று சொல்கிறாங்க, அமெரிக்கா ஒன்று சொல்கிறாங்க. ஈரான் சொல்கிறாங்க அந்த ஹார்மஸ் நீரிணை 60 நாளைக்கு தான் ஃப்ரீ, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டோல் சார்ஜ் பண்ணுவோன்றாங்க. இந்த மாதிரி நிறைய குழப்படிகள் இருக்குது. இது வந்து அது என்னென்னா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை 2 பேரும் சைன் பண்ணிக்கிறாங்க. அதுவே நான் ஒரு ஜோக்காக சொல்லுவேன், அது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்லை அது மெமரண்டம் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படின்றது இன்னும் நமக்கு தெளிவில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி வந்து சுவிட்சர்லாந்தில் ஈரானும் அமெரிக்காவும் பேசணும். அதுக்காக அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர் போகிறதா இருந்தது. கடைசி நேரத்தில் அவர் கேன்சல் பண்ணிட்டேன்னாரு. இப்போ ஈரானில் என்ன சொல்கிறாங்க, அவர்லாம் ஒன்றும் கேன்சல் பண்ணலைங்க, நாங்கள் தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டோம். இஸ்ரேல் வந்து லெபனானுக்கு எதிராக சண்டை போடுறாங்க, இது நம்ம அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அக்ரிமெண்ட் படி அவங்க பண்ணக்கூடாது, அதனால் எங்களுக்கும் வந்து நாங்கள் வரமாட்டோன்னு சொல்லிட்டோன்றாங்க. ஸோ அதனால் இன்னமும் வந்து அது ஒரு தெளிவான ஒரு முடிவு யாருக்கும் தெரியல. அது கடைசி வரைக்கும் தெரியவும் தெரியாது. அதாவது பார்த்தோம்னா நம்ம எல்லாமே எதிர்பார்த்து பண்ணுறதை விட உல்ட்டாவாகிடுச்சு. இந்த வாட்டி போர் நிறுத்தம் வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆயில் ப்ரைஸ் குறையும், அது குறைஞ்சிது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரைஸ் நல்ல ஃபாஸ்ட்டில் போச்சு, அதாவது $115 வரைக்கும் போச்சு. ப்ளஸ் அதோடைய ப்ரீமியம் திரும்பி போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கப்போ தங்கத்தோட விலை குறைஞ்சிது. அப்போது டாலருடைய ப்ரைஸ் குறைஞ்சின்னா தங்கத்தோடைய ப்ரைஸ் ஏறும் அப்படி தான் நம்ம கூட ஏற்கனவே நடுவில் ஒரு இதில் பேசணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் அது இல்லை. என்ன ஆகிடுச்சுன்னா இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் குறைஞ்சிது. $115 அதிகபட்சம் போனது, இன்றைக்கி $74 $77 அந்த ரேஞ்சில் வந்துருச்சு. சரி, இந்த அளவுக்கு வர்றப்போ தங்கத்தோட ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தில் இன்வெஸ்ட் ஜாஸ்தி போகும். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் தங்கத்தோட விலையும் ஏன் ஒரே நாளில் $3040 இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு நடுவில் அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் வங்கி அதனுடைய வட்டி விகிதம், அந்த வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை வந்து கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது. அதற்கு முன்னாடி இருந்த அதனுடைய சேர்மன் ஜெரோம் பவுல்னு சொல்லி அவர் இருந்தார். அவருக்கும் ட்ரம்ப்புக்குமே மிகப்பெரிய ஒரு பனிப்போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. என்னென்னா ட்ரம்ப் வந்து அந்த வட்டி விகிதத்தை கூட்டணும் அப்படின்னாரு. அவர் கடைசி வரைக்கும் கூட்ட முடியாது, குறைச்சிக்கிட்டு தான் இருப்பேன். எதுன்னா ரீசன் அப்படின்னா இன்ஃப்ளேஷன், விலைவாசி ஏற்றம். ஒவ்வொரு பொருளுமே விலைவாசி ஏற்றதற்கு அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா இந்த வட்டி விகிதத்தை குறைச்சா மட்டும்தான் அது நல்லாயிருக்கும், இல்லைன்னா நாட்டுக்கு அது நல்லதில்லை அப்படின்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு. ட்ரம்ப்பு தானே நான் எப்படியோ ஒன்று ஜிமிக்ஸ் பண்ணி நான் வந்து என் நாட்டை காமிக்கணும் உலக நாடுகளில் அப்படின்றது அவருடைய கணக்கு. அதனால் அவர் எவ்வளோ சொல்லியிருந்தாரு, அப்போ அவர் கேட்கல. அதுக்கப்புறம் தான் அவரோட பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபெடரல் ரிசர்வனுடைய புதிய சிஇஓவாக மிஸ்டர் கெவின் வார்ஷ் வந்தார்.
கெவின் வாஷும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் ட்ரம்ப்புக்கு சாதகமாக செய்வார் அப்படின்னு பார்த்தா அது இல்லை. லாஸ்ட் நடந்த மீட்டிங்கில் ஒரு 19 பேர் கொண்ட குழு, திட்டக்குழு மீட்டிங்கு, அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே பேசி இல்லை இப்போதைக்கு வந்து சுச்சுவேஷன் சரியில்லை, இந்த டைமில் வந்து நம்ம ஏற்றுனோம்னா திருப்பி இன்னும் விலைவாசி வந்து இன்னும் நிறைய கண்ணாப்பின்னு போகும், இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி இருக்கும், அது நாட்டுக்கு நல்லதில்லை, அதனால் இப்போதைக்கு ஏற்ற வேணாம், ஆனால் கூடிய விரைவில் அது ஏறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அந்த ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டு தான் விலையை நிர்ணயிக்கும் பண்ணுது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லுவார், இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து உள்ளே வராங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த விசா H1B விசா எடுக்கணுனாலே அவங்களுக்கு இது தரணும், இவங்களுக்கு வந்து 98 லட்ச ரூபா அவங்க கட்டணும் அப்படின்னாரு. உடனே அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே கோல்டு ரேட் ஆரம்பிச்சிது. இந்த நாடு மீது நான் வரி விதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அது மாதிரி தான் இப்போ இருந்த ஸ்டேட்மெண்ட்டும். அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஃபெட்டு மீட்டிங்கில் வந்து என்னன்னா, இனி வரும் இப்போ கூட்டலை, ஆனால் அடுத்த மீட்டிங்கில் நிச்சயமாக நாங்கள் கூட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு சொல்லிட்டார். அதனுடைய விளைவு உடனே அதில் எப்பயும் போல தான் தங்கத்திலேருந்து வித்ட்ரா பண்ணி அதை கொண்டு போய் அதில் போட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய செலவணி அதிகரிக்கிறது காரணத்தினால பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தங்கத்தை வாங்காதீங்கன்னு நம்ம சொல்லுவாங்க, சில விஷயங்கள்லாம் சொன்னாங்கல்ல சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க இப்போ டீல் சைனும் பண்ணிட்டாங்க, அண்ட் இப்போ வந்து இம்போர்ட் டியூட்டி ஏற்றுனாங்க, அதனால் 6% 15% ஏற்றுனாங்க. இப்போ அகைன் 6% எப்போ சார் குறைப்பாங்க, வாய்ப்புகள் இருக்கா சார் குறைக்கிறதுக்கு? இது மத்திய அரசாங்கத்தினுடைய கையில் தான் இருக்குது. இப்போதைக்கு குறைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க இமீடியட்டாக எடுத்துகிட்டு இமீடியட்டாக குறைச்சா அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். இதுவே வந்து மக்கள் இப்போயும் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, சரி இதனுடைய வரிச்சுமை மக்களின் தலைமையில் தான் போய் விழுந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அது இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த 9% இன்றைக்கி இல்லை, குறைஞ்சிருக்கு அப்படின்னா இன்றைக்கி தங்கத்தோட விலை வெறும் 1 லட்சம் தான். இன்னும் 1,12,000 போயிருக்கு. 1 லட்சம் தான் அந்த அளவுக்கு வந்துடும். ஆனால் இப்போ அவ்வளோ சீக்கிரம் இவங்க எடுக்க மாட்டாங்க. முதலையே வந்து ஏகப்பட்ட நாங்கள் வந்து கோரிக்கைகள் கொடுத்து ஒவ்வொரு முறையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து பார்த்து இந்த மாதிரி நீங்கள் குறைக்கணும்னு சொல்லி குறைச்சாங்க. ஆனால் இந்த முடிவு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது தேவையே இல்லை. இந்த இம்போர்ட் டியூட்டியை வந்து எக்ஸஸ் பண்ணி 15% போட தேவையே இல்லை. ஆனால் இதனால் திரும்பியும் கள்ளக்கடத்தல் வழியாக தங்கம் வர ஆரம்பிக்குது அப்படி இப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பி இதுவும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இம்போர்ட் டியூட்டி அதிகரிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம 70 டன் கிட்ட இம்போர்ட் பண்ணுவோம், இப்போ வந்து 20 டன் 30 டன் தான் இம்போர்ட் பண்ணுற மாதிரி சில தகவல்கள் வந்துச்சு சார். அது உண்மையா சார்? இல்லை அப்படிலாம் இல்லை. இப்போ எப்பயும் போல தான் இம்போர்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இது இன்னும் குறையல. அவங்களுக்கும் என்னங்க, இது இவங்க இம்போர்ட் டியூட்டியை ஏற்றி போட்டால், இப்போது ஒரு எக்ஸாம்பிள், இப்போ கேமராமேன் தம்பி இருக்கார். இப்போ வந்து இவர் ஒரு இடத்துல ஒரு கேமராவை வாங்கிட்டு யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, கொடுக்க போகிறாரு. அந்த ஹோல்சேல் கடையில் சொல்கிறாரு, நீங்கள் போன வாட்டி 10,000 கொடுத்து வாங்கினீங்க, அந்த கேமராவோட விலைலாம் இன்றைக்கி 15,000 அப்படின்னு சொன்னாங்கன்னா, இவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு வைங்க, இவர் என்ன பண்ணுவார், 15,000க்கு வாங்கி கஸ்டமருக்கு 16,000க்கு கொடுப்பாரு. முதல்ல 10,000க்கு வாங்கி 11,000க்கு கொடுத்தாரு. இப்போது மாற்றி கொடுக்க போகிறார். அதே மாதிரி தான் இந்த இம்போர்ட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த புல்லியன் இம்போர்ட்டர்ஸ்லாம், அவங்களுக்கு என்ன, இவர் 15% போட்டால் என்ன, 25% போட்டால் என்ன, எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த பக்கம் கடைக்காரர்களுக்கு விற்பார், கடைக்காரர் மக்களுக்கு விற்பாங்க. ஆகும்போது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த வித லாஸ் கிடையாது. மக்கள் தான். அதுதான் நான் திரும்ப சொல்லுவேன், இந்த வரி சுமை வந்து மக்கள் மீது தான் போய் விழுந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அதை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக இதை குறைக்கணும். ஏன்னா மற்ற நாடுகள் யாருமே இந்த அளவுக்கு இல்லை. அவங்களாம் 5% 6% தான் ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இம்போர்ட் டியூட்டி கிடையாது. நம்ம மட்டும்தான் இப்போ 15% இம்போர்ட் டியூட்டி, 3% ஜிஎஸ்டி விட்டுடலாம், அது வந்து ஒன்றும் இல்லை. இன்னும் இந்த இம்போர்ட் டியூட்டியை இவங்க குறைச்சிட்டாங்கன்னா கள்ளக்கடத்தல் வழியாக வர தங்கம் நின்று போயிடும். இப்போ அப்படி இல்லையா, இன்றைக்கி ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 15 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருக்குது அவனுக்கு, மறைமுகமாக நான் சொல்கிறது. அதனால் யாருமே சில அந்த ஆட்கள் வந்து செய்வாங்கல்ல, குறைஞ்சி போயிடுச்சு, அந்த பேலன்ஸே இல்லை, 15 லட்ச ரூபா வித்தியாசமே இல்லைன்னா எவன் கடத்திட்டு வர போகிறான்? அந்த மாதிரி அதை கொஞ்சம் பார்க்கணும். இல்லை, அதாவது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடந்த போர்னால உலக அளவில் பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சண்டை வந்து ஐரோப்பா கண்டத்தில் நடக்குது. அதனால் அவங்களுக்கு அதிகமான பாதிப்பு இருந்தது. அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு பாதிப்பு அதிகமாக இருந்தது, மற்ற ஆசிய நாடுகளுக்கு பாதிப்பு அதிகம் இல்லை. ஆனால் இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த சண்டையினால் இந்த ஹார்மஸ் நீரிணையை மூடிட்டதுனால ஆசியா முழுமைக்கும் அது வழியாக தான் கச்சா எண்ணெய் வரணும். ஸோ இந்த தடவை வந்து அதனோட தாக்கம் வந்து ஆசிய நாடுகளுக்கு இருந்தது. ஸோ ரஷ்யா யுக்ரைன் வார் வந்து
ஐரோப்பிய நாடுகளுக்கு பாதகமாகவும் அமெரிக்கா ஈரான் சண்டை வந்து ஆசிய நாடுகளுக்கு பாதகமாகவும் இருந்தது. அது வந்து ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஒரு வழியாக ஏதோ ஓரளவுக்கு இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் முதல்ல வந்து நமக்கு அங்கே சண்டை நடந்தால் நமக்கு என்ன, நடக்கலாம் நமக்கு என்ன, நமக்கு தேவை அந்த ஹார்மஸ் நீரிணை வழியாக கச்சா எண்ணெய் வரணும். நமக்கு குறைவான விலையில் கச்சா எண்ணெய் கிடைக்கணும். அந்த கச்சா எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு பீப்பாய் வந்து $120 இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட $80 கீழே வந்துடுச்சு. ஸோ அது கிட்டத்தட்ட 1/3 விலை குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் இது வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்லது தான். பட் இருந்தாலும் பங்குச்சந்தைகள் இப்போ கடந்த ஒரு வாரமாக நல்ல மேலே தான் போச்சு. அதாவது இந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் ஒன்றா குறைஞ்சின்னு தான் வருது. அதனால் பங்குச்சந்தைகள் தொடர்ந்து மேலே தான் போகணும். பட் இருந்தாலும் அப்பப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு அக்சென்ச்சர் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அது வந்து ஒரு அயர்லாண்ட் பேஸ்டு கம்பெனி. அது அவங்க வந்து இந்தியாவில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு அமெரிக்காவில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. நேற்று அவங்க ரிசல்ட் வந்தது. அந்த ரிசல்ட் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதனுடைய பங்குகள் 18% இறங்கி இருந்தது. ஸோ அந்த பங்கு வந்து அதே தொழிலில் தானே இருக்கிறாங்க, டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்லான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இன்ஃபோசிஸ் 8%, டிசிஎஸ் 6%, அந்த அளவுக்கு அதெல்லாம் இறங்கிடுச்சு. ஸோ இன்றைக்கி பங்கு சந்தைகள் இறங்குது பார்த்திங்கன்னா அது ஒட்டுமொத்த சந்தைகள் இறங்கிச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட செக்டருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, அதனால தான் இறங்குச்சு. மற்றபடி இந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து மாபெரும் பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு இருந்தது 2 மாபெரும் பிரச்சனை. ஒன்று வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு சரிஞ்சிக்கினே வந்தது. ரெண்டாவது, கச்சா எண்ணெய் விலை ரொம்ப உயரத்தில் இருந்தது. இப்போ கச்சா எண்ணெய் விலை வந்து நல்லா இறங்கிடுச்சு. இந்திய ரூபாயுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $97 $94 அப்படின்ற அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகிருக்கு. இதுக்கு வந்து ரிசர்வ் பேங்க்கில் சில நடவடிக்கைகள்லாம் எடுத்துருக்குறாங்க. முன்னெல்லாம் வந்து நீங்கள் போய் பணத்தை பேங்க்கில் எப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 7% வட்டி கொடுப்பாங்க. ஆனால் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அவங்க டாலரில் டெபாசிட் கொண்டு வந்து டாலர் டெபாசிட்னு சொல்லுவாங்க, FCNR டெபாசிட்னு. அதுக்கு வந்து முன்னே அவ்வளோ வட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க, 4-4.5% தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போது RBI என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வட்டி எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேங்க் வந்து இப்போ ஒரு 6% 7% அப்படிங்கிற அளவு கூட கொடுக்குறாங்க. முன்னையும் அது கொடுக்கலன்னு சொன்னால் அந்த டாலரில் டெபாசிட் வாங்கி அவங்க நமக்கு டாலர்லேயே திரும்ப கொடுக்கணும்னு சொல்லும்போது கரன்சி டிப்ரிஷியேஷன் ஆச்சுனாக்கா அதனால் ஒரு நஷ்டம் வரும். ஸோ அதுக்காக தான் அந்த கம்மியான வட்டி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மீதி காசு வந்து உங்களுக்கு அந்த டாலர் டிப்ரிசியேஷன், இந்திய ரூபாய் டிப்ரிசியேஷன் ஆச்சுன்னா அதுக்காகன்ட்டு அந்த அமௌண்ட்டை தான் அவங்க வந்து ஹெட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க ரிசர்வ் பேங்க்கு, அந்த மாதிரி கரன்சி டிப்ரிசியேஷன் ஆச்சுனால் அதுக்குனால வர நஷ்டத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நீங்கள் டெபாசிட்டு கலெக்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. இதனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு $50 பில்லியன் செப்டம்பர் மாதத்துக்குள்ளார இந்தியாவுக்கு வங்கி வைப்பு நிதிக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவில் நமக்கு பணம் வெளிநாட்டு செலவணி வர ஆரம்பிச்சதுன்னா இந்திய ரூபாயோட மதிப்பும் கொஞ்சம் உயர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்திய ரூபாயோட மதிப்பும் உயர்ந்து கச்சா எண்ணெய் விலையும் குறைஞ்சி இருந்ததுனால் அது வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு சாதகமான விஷயம் சொல்லலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் எடுத்துக்கலாமே சார். ஆல்ரெடி பேசியிருந்தோம், ஏதாச்சும் ஒரு அன்சர்டனிட்டி வந்தால் தான் வந்து கோல்டோட மதிப்பு ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது போகிறோம் முடிஞ்சிடுச்சு, கச்சா எண்ணெய் விலையும் இறங்கிடுச்சு, ஆனால் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இறங்கிட்டு இருக்கு சார். இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அது ஏன் கரெக்டாக தானே சொல்கிறீங்க. என்ன சொன்னோம், நம்ம போர் முடிஞ்சிடுச்சு, அசாதாரணமான சூழ்நிலை இருந்தால் தங்கம் விலை ஏறும், ஓகே, அமைதியான சூழ்நிலை இருந்தால் தங்கம் விலை இறங்கிடும். ஓகே, போர் தான் முடிஞ்சிடுச்சு இல்லை, அப்போ இது அமைதியா அசாதாரண சூழ்நிலையா? அமைதியான சூழ்நிலை. அப்போ அமைதியான சூழ்நிலைனா தங்கம் என்ன பண்ணணும், இறங்கணும். அதான் நடக்குது. ஓகே, கரெக்டாக தான் நடக்குது. ஏன் இன்னொரு பக்கம் அங்கே என்ன யோசிச்சோன்னா ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சார், ஏன்னா இதுவும் இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா போகிறனால கச்சா எண்ணெய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ கச்சா எண்ணெய் இறங்குச்சுனால இப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, இன்வெஸ்டர் யோசிப்பாங்களா சார்? அதில் குழம்பிட்டாங்க மக்கள்லாம். இப்போ என்ன கோல்டு ஏறாமல் இருக்குது அப்படின்னு யோசிக்கல. கோல்டு வந்து நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, அடுத்த 10 வருஷத்துக்கு ஏறாது. இல்லை, இதை யாருமே ஒன்றுமே கருத்து சொல்லவே முடியாது. இப்போ அடுத்த 10 வருஷத்துக்குலாம் இமேஜினே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இருக்கிற வாழ்கிற காலம் இந்த இப்போலாம் வந்து ஆஃப்டர் கொரோனா பார்த்திங்கன்னா எதோ என்னென்ன சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலையும். அதே மாதிரி இது வரைக்கும் இல்லாத விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொன்றும் புது புது விஷயமா இருக்குது.
வரக்கூடிய இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒவ்வொருத்தரும் ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஒரு கோல்டை பாதிக்கிற மாதிரி இருக்குது. முதல்லலாம் அப்படி இல்லை. முன்னொரு காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும், எந்த ஒரு பொருளாதாரத்தில் போயிட்டு இருப்பாங்க, ஆனால் கோல்டு ரேட்டை அதை பாதிக்காது. ஆனால் இப்போது ஒவ்வொன்றுமே பாதிக்குது. அப்படி பாதிப்பு வரும் பட்சத்தில் தங்கத்தின் மீது தான் முதலீடு திரும்புது. அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாம் 10 வருஷத்துக்குலாம் யாராலுமே கணிக்கவே முடியாது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் எடுத்துக்கலாமே சார், வெள்ளியும் வந்து அபரிவிதமாக வந்து இறங்கிட்டு இருக்குல்ல சார், அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, வெள்ளி வந்து அபரிதமாக இறங்கியிருக்கிற தங்கத்தோடு சேர்ந்து அதை ட்ராவல் பண்ணும். நல்லா பாருங்கள், தங்கம் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது, வெள்ளி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இல்லை தங்கம் வந்து விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, வெள்ளி ஏறிக்கிட்டே இருக்குது. என்னைக்காவது நடந்திருக்கா? அது ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு, அதாவது சிஸ்டர் கன்சர்ன் சொல்லுவாங்க, அது மாதிரி இதுவும் உன்னுடைய விலை. அதனால் தங்கம் இந்த அளவுக்கு இறங்கிட்டு இருக்கு, வெள்ளியும் அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு ஏற்றத்தில் தான் இறங்கியிருக்கே தவிர அது ஏற்கனவே இருந்த ப்ரைஸை விட்டு கம்மியாக போகலை. கிடுகிடுன்னு உயர்ந்துச்சு, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு. ஓகே சார், இப்போ இந்த மாதத்தில் வந்து உங்கள் ப்ரெடிக்ஷன் படி எவ்வளோ சார் கிராம் ஏறும்? இல்லை, இந்த மாதம் அப்படின்றத இப்போலாம் வந்து நம்ம சொல்லி இந்த நம்ம எடுக்கிற பேட்டியை ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே அடுத்த மாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வீடியோ போகிறதுக்குள்ளேயே கரெக்ட், அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை இன்னும் இந்த நெக்ஸ்ட் வீக் வருது இல்லையா, அதில் கொஞ்சம் ஸ்லோவாக ஏறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த 4th வீக் ஆஃப் ஜூன்லலாம் கொஞ்சம் உச்சத்துக்கு போகும். அதாவது வந்து ஒரு 1,20,000 ரூபான்ற அளவு கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு தங்கம் வந்து பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா எவ்வளோ வட்டி வருமோ அந்த அளவு கூட ஏறாது அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. பேசாம ரவுடி கன்னியாகுமரி லிங்கம்ல சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.